கையோட ஒடிஞ்சிருக்கு. அது கூட நிரூபிச்சு அவங்க முடியாது. என் பிள்ளை யாரும் தூக்க மாட்டேன்னு அந்த வழியோட வச்சு தூக்கிக்கிட்டு வரமில்ல. மகளை தோளில் சுமக்கும் தந்தை. அப்பா வேலைக்கு பண்ணா அம்மா வீட்டுல இருக்கணும், அம்மா வேலைக்கு பண்ணா அப்பா வீட்டுல இருக்கணும். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிக்க வச்சாங்க. அப்பாவோட உண்மையான அன்புனா அது இதுதான். வீடு இல்லாமல் கஷ்டப்படும் மாற்றுத்திறனாளி பெண். ஒரு முறை என்னை கை தூக்கி பின் போனால் கூட போதுமே. நெகிழ வைக்கும் வீடியோ. தூத்துக்குடி ஒட்டப்பிடாரம் பக்கத்துல இருக்கிற கீழமங்கலம் கிராமத்தை சேர்ந்தவங்க விவசாயி சுடலைமணி சித்திரவடிவு. இந்த தம்பதிக்கு கற்பகவல்லி அப்படின்ற பொண்ணு இருக்காங்க. இவங்க மாற்றுத்திறனாளி. இவங்களால நடக்க முடியாதுங்க. எங்க போனாலும் இவங்களோட அப்பா தான் இவங்கள தூக்கிட்டும் போறாங்க. அப்படிதான் ஸ்கூல் படிப்பையும் காலேஜ் படிப்பையும் முடிச்சிருக்காங்க. ஒரு இடத்துக்கு போகணும்னா அப்பா தான் தோல்ல சுமந்து தூக்கிட்டு போறாரு. என் பிள்ளைய நல்லா படிக்கணும்னு ஆசைப்படுது. என்னால முடிய மாட்டேங்குது. கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் உதவி செஞ்சு நீங்க அந்த பிள்ளைக்கு ஐஏஎஸ் படிக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுது. நீங்க ஏதாவது ஒரு உதவி செஞ்சு கொடுக்குறீங்க. கையோட ஒடிஞ்சிருக்கு. அது கூட நிரூபிச்சு அவங்க முடியாது. என் பிள்ளை யாரும் தூக்க மாட்டேன்னு அந்த வழியோட வச்சு தூக்கிக்கிட்டு வரமில்ல. நீங்க கவர்மெண்ட் ஒரு வண்டியோ ஒரு என் பிள்ளைக்கு ஒரு வீடும் கட்டி கொடுக்கணும். நீங்க ஒரு வசதியும் கிடையாது. பாம்பு வழியில வீட்டுக்கு வருது. அப்படி இருக்கும்போது இப்போ இந்த குடும்பம் வாழ்ந்த வீடு பாத்தீங்கன்னா சேதமடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ சில பேருடைய உதவியோட இன்னொரு வீட்ல தங்கிட்டு இருக்காங்க. உயர்கல்வி படிக்கணும்னு இவங்களுக்கு விருப்பம் இருக்கு. ஆனா அதுக்கேத்த வசதி இல்ல. சோ தமிழக அரசு ஏதாச்சும் உதவி பண்ணணும், கல்வி கற்கவும் உதவணும், அதே மாதிரி வீடும் அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் என்னை படிக்க வச்சாங்க. வீட்டு வசதி எதுவுமே கிடையாது. ஒரே ரூம்ல தான் நம்ம இருக்கோம். அம்மா அப்பா தான் 3 பேர் தான் இருக்கும். பாம்பு பள்ளி மழை பெஞ்சா தண்ணி ஃபுல்லா உள்ளதான் வரும். அப்பா வேலைக்கு பண்ணா அம்மா வீட்டுல இருக்கணும், அம்மா வேலைக்கு பண்ணா அப்பா வீட்டுல இருக்கணும். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிக்க வச்சாங்க. நீங்க மாணவி கற்பகவல்லி பேசும்போது சின்ன வயசுல இருந்து என்னால நடக்க முடியல. எனக்கு இப்ப 21 வயசு ஆகுது. அப்பா தான் என்ன பாத்துக்கிறாரு. எங்க போனாலும் அவரு தான் தூக்கிட்டு போறாரு. ரொம்ப கஷ்டமா இருக்கு. எங்களுக்கு தமிழக அரசு உதவணும்னு கண்ணீர் மல்க கோரிக்கை வச்சிருக்காங்க. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் பல செய்திகளுக்கு இப்பவே பிஹைண்ட் நியூஸை ஃபாலோ பண்ணுங்க.